நமது நாட்டில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்நிகழ்ச்சியை எனது கலைக்குழுவிற்கு அளித்த தென்னக பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் இத்துறையில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எனது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற வீரர்களின் மூச்சு காற்றினால். மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற காரைக்கால் சகரிகா கலைக்குழுவினர் நடிக்கும் தேசம் என் சுவாசம் என்று வாழ்ந்த போற்றும் பாரதியின் வரலாற்றில் சிறு துளிகள் இதோ உங்களிடம் எனது கலைக்குழுவினர். எங்களது கலைக்குழுவினர் பாரதியாராக கலைமாமணி காரை கே பாலகங்காதரன் அவர்கள், செல்லம்மாளாக காரை சூர்யா அவர்கள், மாடசாமியாக வாழ்க வளமுடன் செல்வநாதன் அவர்கள், சிங்கார வேலராக வளரும் கலைஞன் சாலமன் அவர்கள், திலகராக எழுச்சி கலைஞன் அன்பரசு அவர்கள், விஸ்வநாதன் ஐயராக இசைக்கலைஞன் அருள்மணி அவர்கள், அரசராக நவரச கலைஞன் அரவிந்த் அவர்கள், பலராமனாக காரை செல்வராஜ் அவர்கள், கந்தனாக விபீஷ்ணன் அவர்கள். உங்களின் நல் ஆதரவோடு காரை சூர்யா பெருமையுடன் வழங்கும் போற்றும் பாரதி கதை வசனம் இயக்கம் கலைமாமணி கே பாலகங்காதரன் அவர்கள், இணை இயக்குனர் காரை சூர்யா அவர்கள். ஓட்டி விளையாடி வரும் வாசலமா வா. இந்த பாரதிக்கு பால் கொண்டு வந்திருக்காயா? நீ அமர வேண்டிய ஆசனத்திலே நானும் வந்திருக்கிறேன். செல்லம்மா அமர், நீங்கள் தான் குடும்பத்தின் குல விளக்குகள், குத்து விளக்கு, இந்த தேசத்தின் கண்கள், இந்த உலகையே ஆளக்கூடியவர்கள் நீங்கள் தான். உங்கள் முன்னாடி நான் எப்படி அமர்வது? நீதான் இந்த ஆசனத்தில் அமர வேண்டும். நீ அமர்ந்திருக்க, நான் அமர சொல்லமா? நான் இருக்க பிற்காலத்தில் இந்த புகைப்படமே பெண்களின் பெருமையை போற்றும். ஐயோ, இப்படி ஒரு புகைப்படம் எடுங்கள். யாருக்கு வாயா விஸ்வநாதா, எப்படி இருக்கிறேன்? நீர் ஒருவர்தான் என்னை விஸ்வநாதன் என்று வெறுமனே அழைக்கிறார். இந்த விஸ்வநாதன் ஐயர் பேரை சொல்வதற்கே அனைவரும் அச்சப்படுவர்.
இருந்து ஜாதி பறை வைத்துக் கொண்டு ஜமாய்த்துக் கொண்டு இந்த ஜாதியெல்லாம் ஆதியில இருந்தது ஐயா. இதெல்லாம் எப்பயா வந்தது? நம்ம எல்லாம் ஒரே குழந்தையா, எல்லாம் நம்ம ஒரே ஜாதி தான், மனுஷ ஜாதி. புரியுதா? நீர் ஒரு புதுமையான மனிதன் என்று எனக்கு தெரியும். அதனாலதான் நம் ஆளுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி முறுக்கு மிசையும் முண்டாசும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் ஆகட்டுமேனு பார்த்தா தாழ்த்தப்பட்ட சமுதாய பிள்ளைகளுக்கு பூணூல் அணிவித்தியாமே, அதை தட்டி கேட்பதற்குத்தான் நம் சமுதாய மக்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன். விஸ்வநாதரா, யாரை யார் தட்டி கேட்பது? யாரை யார் தட்டி கேட்பது? ஏனையா, நாமெல்லாம் ஒரு அறியாமை பூணூலை அணிந்திருக்கிறோம் என்பதால் தான் அதை அறுத்தறிந்த ஆயுதிராவுடனுக்கு நான் அனுபவித்தேன். ஆண்டவனுக்கு சமமான நம்ம வாழையா அறியாமை பூணூலை அணிந்திருக்கிறாய் என்று சொல்கிறாய்? விஸ்வநாதா, விஸ்வநாதா, இந்த பூணூல் நமக்கு அவசியம் இல்லை. அனைவரும் ஒன்றே குடும்பம், ஒருவனே தேவன் என்ற நல்ல அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டும். விஸ்வநாதா, நான் இன்னொன்று சொல்றேன், இன்னொன்று நல்லா கேட்டுக்கோ. உண்மையிலே ஆன்மீகத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள் பிராமணர் என்பதை ஒத்துக்கொள்றார். ஆனாலும் நாம அதையும் தாண்டி பார்க்க வேண்டியது நம்ம பாரதத்தின் பண்பாட்டு தான். இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில வெள்ளைக்காரன் நம்ம வெளியேற்றணும்னா நம்ம இந்திய என்ற உணர்வோட தான் செயல்பட்டாதான் அவனை நம்ம இந்த நாட்டை விட்டு அவனை அகற்ற முடியும். அதனால அந்த உணர்வு தான் விஸ்வநாத தேவை. புரியுதா? நான் வருகிறேன். ஒருமைய மகாராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட எட்டயபுரம் மாமன்னர் இலசை வேங்கடேச பூபதி வருகிறார். பராக் பராக் பராக். பாரதி, எனது அரசவையின் வரி வசூல் அதிகாரி வாமதேவன் வரி வசூலிப்பதில் பெரும் மோசடி செய்து விட்டார். ஐயா, பெரும் மோசடி செய்து விட்டார். பணக்காரர்களிடமும் பெரும் பண்ணைகளிடமும் கையூட்டு பெற்றுக்கொண்டு அவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை வசூலிக்காமலும் ஏழை மக்களின் விவசாயிகளிடத்தில் ஏழை விவசாயிகளிடத்தில் அடாவடி வரி வசூல் செய்து எனது அரசுக்கே தீங்கி விளைவித்தான். ஐயா, தீங்கி விளைவித்தான். ஆனால் அதன் ஆதாரங்கள் அனைத்தும் அமைச்சரிடம் அளித்து விட்டார். பாரதி, அதற்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா? உடன் அவன் பதவியை பறித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். அண்ணா, அவருக்கு தாங்கள் எதுவும் தண்டனை வழங்கவில்லையே? பாரதி, என்ன கூறுகிறீர்கள்? அதான் அவர் பதவி பறிக்கப்பட்டதே, அது உமக்கு தண்டனையாக தெரியவில்லையா? மன்னா, மக்களுக்கு ஒரு நீதி, மக்கள் பிரதிநிதிகள அதிகாரிகளுக்கு ஒரு நீதி என்று இருப்பது சரியில்லை என்றே கருதுகிறேன். அரசு பணியிலே இருப்போர் தவறு செய்தால் அவர் பதவியை மட்டுமே பறிப்பதுதான் தண்டனை எண்ணில் அரசு பணியிலே உள்ளோர் மேலும் மேலும் தவறு செய்ய. அதனால்தான் கூறுகிறேன் மன்னா, அவர்களுக்கும் சிறை போன்ற தண்டனையை நீங்கள் தடையில்லாமல் வழங்க வேண்டும். பாரதி, நீர் கூறுவது போலவே உடனே அவனை சிறை செய்ய உத்தரவிடுகிறேன். அது மட்டும் இல்லை பாரதி, நமது அரண்மனையின் தலைமை காவலர் அரண்மனை தோட்டத்தில் உள்ள விலையுயர்ந்த மரங்களை வெட்டியும் சாலை எங்கும் இருபுறம் உள்ள நல்ல மரங்களை எல்லாம் வெட்டியதுடன் இரவோடு இரவாக அவற்றை விட்டுவிட்டான். தலைமை அதிகாரி என்ற ஆணவம் அவனுக்கு. அவனை என்ன செய்யலாம்? நீங்களே கூறுங்கள் பாரதி. மன்னா, மரங்களை வெட்டுவது மனிதரை வெட்டுவதற்கு சமம். அதனால் மரங்கள் இருந்தால்தான் மழை வளம் பெறும். மழை பெய்தால்தான் நீர்வளம் பெருகும். நீர்வளம் இல்லை எனில் நீரும் இல்லை, யாரும் இல்லை. மரத்தை வெட்டுவது மனிதனை வெட்டுவதற்கு சமம். ஆகவே மன்னா, அவன் சாகும் வரை சாகா மரங்களை வளர்க்க வேண்டும் என
சபையின் மூலம் ஆணையிடுங்கள். பாரதி, தங்களின் கூற்று மெய்ப்பிக்கப்படும். அண்ணா, ஒரு செய்தி. சொல்லுங்கள் பாரதி. நான் இந்த எட்டயபுரத்தை விட்டு இடம்பெயர்ந்தேன். நான் சென்னைக்கு செல்கிறேன். அங்கே சுதேசமுத்திரன் பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்க போகிறேன். தாங்கள் எனக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். சென்று வாருங்கள் பாரதி, சென்று வாருங்கள். தங்கள் பணி மேலும் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி மன்னா. பாரதியே, பாரதத்தின் பரிபாடலே, அடிமைத்தனத்தை அகற்ற வந்த அச்சமற்ற அஞ்சா நெஞ்சரே, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை வெகுண்டதிர்த்த வேங்கையே, பெண்களின் பெருமையை போற்ற வந்த பெருங்கவியே, உன் எழுத்தும் பேச்சும் என்றென்றும் நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும். சிந்தனை சிற்பி சிங்காரவளரா இந்த சிறியவனை பாராட்டுவது? அகிலம் போற்றும் அளவற்ற தலைவன் அல்லவா நீ? மேதினி போற்றும் மேதாவி அல்லவா நீ? நீ என்னை பாராட்டுவதா? இந்த சிறியவனை பாராட்டுவதா? இந்தியாவிலே சென்னையிலே முதலில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடி நமது இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த பெருந்தலைவரே, தாங்கள் என்னை பாராட்டுவது எனக்கு பெரிய தர்ம சங்கடமாக. பாரதி, உன் பலம் என்னவென்று உனக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பாரதமே அதை நன்கு அறியும். நாட்டின் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பெரும் தொன்று ஆற்றுபவர் அல்லவா நீர்? பெரும் தொன்று ஆற்றுபவர் அல்லவா நீர்? வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நம் நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் நீர் ஒருவர் தானே. சிந்து நதி பாடலை பற்றி கூறுகிறீர்கள். நீர் ஒருவர் தானே அந்த சிந்து நதி பாடலை எழுதியவர். பாரதி, ஒன்றை மட்டும் நினைவில் கொள். இந்த பாரதத்தில் நாம் இருக்கிறோமோ இல்லையோ, நம் பாட்டு மட்டும் அதுதான் இந்திய தேசிய கீதமாக என்றும் ஒலிக்க வேண்டும். நீர் உயர்குலத்தில் பிறந்தவர் என்றாலும் கூட வடக்கு தெற்கு பாகுபாட்டில் உன் பாட்டுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் கூட மக்களின் மனதில் உன் பாட்டுத்தான் எழுச்சியை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. செட்டியாரே, நீங்கள் கூறுவதை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். நமது ஒற்றுமையை, நமது தேசத்தின் ஒற்றுமையை சிந்து நதி பாடல் மூலம் அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைத்து நான் பாடுகிறேன். செட்டியாரே, தாங்கள் கூறுவது போல் வடக்கு தெற்கு பிரச்சனையில் எனது பாடல் தேசிய கீதமாக முடிக்காவிட்டால் பரவாயில்லை. செட்டியாரே, இப்போதான் எனக்கு வடக்கு தெற்கு என்றவுடன் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. நான் வடக்கு நோக்கி சொல்கிறேன். நான் வடக்கு நோக்கி செல்கிறேன். லோகமானிய பாலாகார திலகரை பார்க்க செல்கிறேன். லோகமானியரை நோக்கி செல்லும் பெருங்கவியே, உன் பயண ஏற்பாட்டுக்கான அனைத்து பணிகளையும் என் உதவியாளர் மூலம் உனக்கு செய்து தருகிறேன். சென்று வா. வருகிறேன். பாரதத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரரை சந்திப்பதில் இந்த பாரதி பெருமிதம் கொள்கிறான். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியை சந்திப்பதில் இந்த பால கங்காதர திலகர் பெரும் சந்தோஷம் கொள்கிறேன். ஆமாம், வாபுசி எப்படி இருக்கின்றார்? வெள்ளனுக்கு எதிராக நமது சுதேசி கப்பலை வெகு நேர்த்தியாக இயக்கி வருகிறார். மறந்து விட்டார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் திலகர் அவர்களே, எந்த நேரத்திலும் ஆங்கிலேய அரசு நமது வாரிசியை சீண்டக்கூடும் என நான் கருதுகிறேன். அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. சிதம்பரத்தை சிறையில் எடுத்தால் தமிழகத்தில் தீப்பொறி பறக்கும். மரங்கேரியின் தலை பந்தாடப்படும். அப்படிய நிலை தமிழகத்திலும் ஏற்பட வேண்டும். இதற்கு நீரும் சுப்பிரமணிய சிவாவும் பாதுகாவலராக இருக்க வேண்டும். வாவுசியை சீண்டினால் வடக்கு வன்முறையில் இறங்கும் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக அறிவுறுத்தினீர்கள். இது எனக்கு பெரிய பெருமிதமாக இருக்கிறது. வடக்கும் வன்முறையில் இறங்கும், தமிழகமும் வன்முறையில் இறங்கும். தாங்கள் கூறியது எனக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் திலகர் அவர்களே,
என் உள்ளத்திலே இருக்குது. எனவே அந்த அச்சம் என் உள்ளத்திலே இருக்கிறது திலகரே. பாரதி, நன்றி உணர்ச்சி இல்லாதவன் நம்மிடம் இருப்பதே வேதனைக்குரிய விஷயமே. அதனால்தான் நம்ம வரை சில பேர் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். எதிர்ப்பவர்களும் 2 விதமான போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். நேதாஜி, பகத்சிங் போன்ற இளைஞர்கள் ஆங்கிலேயர்களை அழிக்க எழுச்சியுடன் முற்பட்டு விட்டனர். மயிலை மயிலை என்று மண்டியிட்டு எப்போது சுதந்திரம் வாங்க முடியும்? அப்படி வாங்கினாலும் அதன் புனிதம் நம் மக்களுக்கு புரியுமா? அகிம்சையால் சுதந்திரம் பெற்றோம் என்ற பின்னால் மார்தட்டி கூறினாலும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான வீரர்களை இழந்த பின்னேதான் சுதந்திரம் கிடைக்கும். அதற்கு பெயர் அகிம்சை சுதந்திரமா? அதனால்தான் பாரதி, உன் பாடலில் உள்ள தேசப்பற்றும் தெய்வீகம் பற்றும் தான் என்னிடமும் உள்ளது. அதனால்தான் இந்தியன் என்ற உணர்வையும் இந்துக்களின் உறவையும் ஊட்டி வளர்க்கின்றேன். ஜாதி வேறுபாட்டால் வேற்று நாட்டவரை இங்கு நுழைய முடிந்தது என்ற உண்மை உங்களுக்கு புரியாதா என்ன பாரதி? உங்களுக்கு புரியாதா என்ன? திலகர் அவர்களே, நம் நாட்டின் முதல் படையெடுப்பை எண்ணி பார்க்கிறேன். ஆற்றங்கரையிலே தான் அது நடந்தது. ஆற்றங்கரையின் அந்த பக்கம் அந்நிய படைகள், இந்த பக்கம் நம் படைகள். முதல் நாள் போரிலே முழுவற்றி நமக்குத்தான். போர் முடிந்து அந்த இரவு நேரத்திலே உணவு தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது. ஆற்றங்கரையின் அந்த பக்கம் அந்நிய படைகள் ஒரே அண்டாவில் உணவு தயாரிக்கிறார்கள். மறுபக்கம் நமது இந்திய படைகள் பல அண்டாவில் உணவு தயாரிக்கிறார்கள். எதற்காக என்று அந்நியன் உணவுகிறான். இந்தியாவிலே பல ஜாதியா, ஒரு ஜாதிக்காரன் சமைச்சதை மற்றொரு ஜாதிக்காரன் சாப்பிட மாட்டானா? அதனாலதான் பல்வேறு அண்டாக்கள். அப்படியா? அந்நியன் அப்படியே இதை உள்வாங்கிக் கொண்டான். இந்தியர்களை பிடிப்பது எளிதென்று எண்ணுகிறான். அப்படித்தான் கிரேக்கர்கள், முகலாயர்கள், பாரசீகர்கள், ஆங்கிலேயர்கள் என நம் நாட்டின் மீது படையெடுத்து நம் வளங்கள் எல்லாம் சுரண்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஜாதி வேறுபாடு. ஜாதி பாகுபாட்டால் தான் எப்பேற்பட்ட கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்களாம், எப்பேற்பட்ட கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களாம் தெரியுமா திலகர்? உங்களுக்கு தெரியாதா திலகரே? ஆனால் இந்த ஜாதி வேறுபாட்டால், இந்த ஜாதிய தாக்கத்தால் அந்நியர்கள் புகும். பாரதி, அதனால்தான் இந்துக்களின் ஒற்றுமையும் இந்தியர்களின் ஒற்றுமையும் ஒன்றிணைக்குமையும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறேன். பாரதி, வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறேன். உங்களுக்கு தெரியாத நீங்கள் அனைவரையும், இந்தியர்களை, இந்துக்களை, மற்ற சமூகத்தினரையும் ஒன்றிணைக்கும் விதத்தில் நீங்கள் அயராது பாடுபடுகிறீர்கள். விடை கொடுக்க பாரதி, நீ தீர்க்க தரிசனமாக பேசுகிறாய், எழுதுகிறாய், பழகுகிறாய். இந்தியாவின் இணையற்ற கவிஞரே நீதான். வடக்கு தெற்கு பேதம் இல்லை. இந்தியன் என்ற உணர்வே அனைவருக்கும் இருக்க வேண்டும். பலே வாடசாமி, பலே பலே பலே, வார்மையா வாடசாமி. ஆங்கில கப்பலே அசத்தி விட்டாயா? ஆங்கில கப்பலே அடிக்க நினைத்த மாடசாமி. அப்படி எப்படி பாராட்டினாலும் தன்மையா மாடசாமி, மாடசாமி. பாரதி, நம்ம வாவுசி ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு கப்பலை வாங்கினாரு. அதை அழிக்க நினைச்ச அந்த ஆங்கிலேய கப்பலை பதிலுக்கு அழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. உன்னால முடியலனாலும் அதற்கு முயற்சி பண்ண பத்தியா? அதையா மாடசாமி, நீ மனதில் இருக்கிறாய், என் மனதில் இருக்கிறாய். ஆனால் மாடசாமி, ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் கொண்டு, இதில் நமக்கு ஒரு நேர்மையும் இருக்கிறது. ஆசிரியை வாங்கினாலும் சுட்டுக் கொண்டானே, அதில் உள்ள நேர்மையை பார்த்தாயா? புகவண்டியிலே
பயண சீட்டு வாங்கி கொண்டுதான் அவன் பயணிக்கிறான். ஒருவனை கொலை செய்யும் நோக்கத்தோடு புகவேண்டியிலே செல்கிறான். ஆனால் முறைப்படி அவன் பயண சீட்டு வாங்கி கொண்டுதான் பயணிக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் ஆசுரை மட்டும்தான் சுட்டுக் கொண்டான். ஆசுரை அவன் குடும்பத்தோடு சென்றான். அவன் மனைவி, குழந்தைகள் எல்லோரும் சென்றான். ஆனால் வாஞ்சிநாதன், நமது வீர வாஞ்சிநாதன் ஆசுரை மட்டும்தான் சுட்டுக் கொண்டான். அவன் மனைவியோ அவன் குழந்தைகளையோ அவன் காயப்படுத்தினான். இதுதான் நம் இந்தியனின் குணம் இருக்கிறது, உயர் குணம் இதெல்லாம் இருக்கிறது. மனசார் அரங்கியர்களுக்கு பாடம் புகட்ட நான் தவறினாலும் எனது நண்பன் வீரவாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஸ்துரையை கண்ணிமைக்கும் நேரத்தில் சுட்டு வீழ்த்தி விட்டான். அதோடு மட்டுமல்லாமல் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு வீரமரணம் அடைந்தார். அதிலும் ஒரு செய்தி இருக்கிறது மாடசாமி. அவன் ஆன்சரை சுட்டுக் கொண்டான். சுட்டுக்கொண்டு தப்பி ஓடுகிறான். அங்கே போக வேண்டியிலே பெண்களுக்கான கழிவறை இருக்கிறது, ஆண்களுக்கான கழிவறை இருக்கிறது. இவன் தப்பிக்கு நினைத்தார். பெண்கள் கழிவறையிலே இவன் போய் பதுக்கிக் கொண்டான். ஆங்கிலேயனால் அவனை தொடர்ந்து சென்று அப்போதும் இவன் ஆண்கள் கழிவறைக்குள்ளேதான் நுழைந்தான். தன்னைத்தானே சுட்டு. இதுதான் இந்தியனுக்கும் ஒரு நேர்மை. அவனை சுட்டுக் கொள்வதை நியாயப்படுத்தவில்லை. ஆனால் பரங்கியன் அவன் வாவுசி சுப்பிரமணியம் கொடுஞ்சிறையில் அடைத்ததனால் வெகுந்த வாஞ்சிநாதன் ஆச்சரியை சுட்டுக் மாடசாமி, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாரத மாதா சங்கத்திலே சேர்ந்தவர்கள். 16 கலெக்டர்களும் ஒரே நேரத்தில் சுட வேண்டும் என்றுதான் திட்டம். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் விழாவிலே 16 கலெக்டர்களும் கூடுவார்கள். ஒரே நேரத்தில் அந்த 16 கலெக்டர்களையும் சுட்டு வீழ்த்த வேண்டும் என்றுதான் திட்டம் போட்டீர்கள். அது நடக்காமல் போய்விட்டது. ஆனால் வீர வாஞ்சிநாதன் எனக்கு மனநிலை தெரிகிறது மாடசாமி, எனக்கு மனநிலை தெரிகிறது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று கலங்குகிறேன் மன்னா. பாரதியை மன்னன் என்று அழைக்காது. இருந்தாலும் பாரதி பாரதி எனது சரி மாடசாமி, தொடர்ந்து உனது போராட்டங்களை துரிதப்படுத்திக் கொண்டு நானும் முடிந்தவரை இந்த வெள்ளையரை காக்கைகளை எதிர்த்து நான் எழுதியும் பேசியும் வருவேன். வாரும், சென்று வாரும். அப்பாடா, வந்து விட்டீர்களா? நீங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் திரும்பி வர வரைக்கும் எனக்கு பயமாகவே இருக்கிறது. இந்த பாரதியின் பத்தினியா பயப்படுவது? பெண்களுக்கு துணிவு வேண்டும், கல்வி அறிவு வேண்டும். இதற்காக நான் அண்ணும் பகலும் அயராது பாடுபடுகிறேன். நீ பயப்படுவதாக சொல்லமா? இந்த பாரதியின் மனைவி நீ பயப்படக்கூடாது. ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. என் பெயர் கந்தன் ஐயா. கூறுங்க கூறுங்க. நான் ஆங்கிலேய துறையிடம் செயலரா பணிபுரியும் சாஸ்திரிகள் அம்பில் இருக்காரு. உங்களை பார்த்து வர சொன்னாங்க. அப்படியா? சாஸ்திரிகள் என்னை பார்த்து வர சொன்னாரா? பார்த்து விட்டீர்கள் அல்லவா? சென்று வரும். ஐயா, வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான உங்கள் கவிதைகளையும் கருத்துக்களையும் உரைத்துக் கொள்ளுமாறு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. குறைத்துக் கொள்ள முடியாது என்று சொல். ஓ ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்களும் மற்றவங்க மாதிரி ஆங்கில எதிர்ப்பை விட்டுட்டு ஆன்மீகத்தை மேற்கொள்ளாமலையா? இது இந்த சாஸ்திரி தான் சொன்னாரா? ஓடிவிடு, மரியாதையாக ஓடிவிடு. நான் ஆங்கிலேயனை எதிர்ப்பதை என்னாலும் நான் கைவிட மாட்டேன். ஓடிவிடு. இங்கு ஒரு நொடி இருந்தால் கூட ஓடிவிடு. ஐயா, 40 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிட்டாங்க ஐயா. 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த நாட்டுக்காக அண்ணும் பாலும் உழைத்த தொழிலாளர்களுக்காக தோல் கொடுத்த அந்த வாவுசிக்கா 40 ஆண்டுகள் கழிச்சு
வேகம் வெறியூட்டுவதாக இருக்கிறது. யாராவது வாவுசிக்கு கடும் கிளையிலிருந்து நாம் மீட்டெடுக்க நாம் லண்டன் வரை செல்வோம். 40 லண்டர்கள் தண்டனையை நம்மால் குறைக்க முடியும். நாம் செய்வோம் செய்வோம் நாம் செய்வோம். எல்லாம் இந்த பராசக்தி நமக்கு துணை இருப்பார். பராசக்தி பராசக்தி இந்த தேசத்தின் சொத்துக்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. பராசக்தி நான் வருகிறேன். உன்னை நோக்கி நான் வருகிறேன். எங்கே போறீங்க? செல்லம்மா, மாவுதிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து என் வேதனை அதிகமாகிவிட்டது. நான் பார்த்தசாரதி கோயிலுக்கு சென்று வருகிறேன். நான் பார்த்தசாரதி. நிலுங்கண்ணா, நீங்கள் கோவிலுக்கு மட்டும் சென்று வாருங்கள். அங்கே இருக்கும் யானைக்கு மதம் பிடித்திருக்கிறதா? அதுக்கு உணவு எதுவும் கொடுக்காதீர்கள். புரிகிறதா? யானைக்கு மனம் பிடிக்கவில்லை செல்லம்மா, யானைக்கு மனம் பிடிக்கவில்லை. மாறாக அந்த வெள்ளையர்களுக்கு தான் மதம் பிடித்திருக்கிறார். அந்த மதத்தை நாம் வேற இருக்க வேண்டும். நான் பராசக்தியிடமே என்ன என்று கேட்கிறேன். பராசக்தி பனிமலையின் மீதுலாவோ எங்கள் மேலை கடல் முழுதும் கப்பல் விடு. வெள்ளி பனிமலையின் மீதுலாவோ எங்கள் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்யோ, பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்யோ. எங்கள் பாரத தேசம் என்றும் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்றும் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்றும் கொட்டுவோம். கொட்டுவோம். ஏன்னா உங்களை மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்னார்கள். இந்த நேரத்திலும் பாட வேண்டுமா? நம் நாடு அடிமைத்தளத்தில் இந்த பாரதிக்கு ஓய்வு கிடையாது. என் பாடலுக்கும் என் பாடலுக்கும் என் பாடலுக்கும் நம் நாடு வர வேண்டும். நம் நாடு ஆங்கிலேயிடமிருந்து விடுதலை வர வேண்டும். நம் நாடு ஆங்கிலேயிடமிருந்து விடுதலை வர வேண்டும். சொல்லமா, அதுவரை என் பாட்டு நிற்கும். அதனால்தான் சொல்கிறேன், நம் நாடு சுதந்திரம் அடைவதை தாங்கள் பார்க்க வேண்டாமா? சற்று ஓய்வெடுங்கள். பாரதத்தின் சுதந்திரத்தை இந்த பாரதியை பார்க்காமலே போய்விடுவான் என்றுதான் பராசக்தி என்ன இருக்கிறாள் போல். அந்த பராசக்தி பாரதத்தின் சுதந்திரத்தை பார்க்க விட மாட்டால் போல் தோன்றுகிறது. செல்லவா செல்லவா செல்லவா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீர்கள். நான் செட்டியாருக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். அவர் இப்போது வந்து விடுவார். உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. என்னை ஆளாக்கி என் அந்த துறையாமல் பார்த்த அந்த சிந்தனை திருப்பி சிங்காரவர் மடியிலே தான் நான் மடிய வேண்டும். அதைத்தான் சொல்ல வேண்டும். அதற்குள் நீயே அவருக்கு செய்தி அனுப்பிவிட்டது. அவர் மடியிலே தான் என் உயிர் போக வேண்டும். செல்லமா, அவர் மடியில் இல்லை. அச்சமில்லை 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 அச்சமில்லை. செட்டியாரே, நான் பாரதத்தின் சுதந்திரத்தை பார்க்காமலே போய்விடுவேன் செட்டியாரே. உங்கள் மடியிலே உங்கள் மடியிலே என் உயிர் பிரிய பாரதி. உங்கள் மடியிலே உங்களை போன்ற செயல் வீரர்கள் இருக்கும் வரை அந்நியன் வெகு நாட்களாக இங்கே ஆள முடியாது. நீங்கள் விரட்டி விடுவீர்கள். சிங்காரவேலரே, சிங்காரவேலரே, அந்நியன் ஆங்கிலேயரை அழைத்துங்கள். செட்டியாரே, செட்டியாரே. பாரதி, பாரதி மடிந்து விட்டாயா? பாரதி, பாரதி மடிந்து விட்டாயா? பாரதி என்னை விட்டு சென்று விட்டாயா? பாரதி, பாரதி வெள்ளையரை எதிர்த்து நீ எழுதியது என்ன? பாரதி, நீ பேசியது என்ன? பாடியது என்ன? பாரதி, எங்களை விட்டு சென்று விட்டாயே.
உன் பாட்டு மட்டும் நிலைத்திருந்தால் என போதும் கருதி பாரத சுதந்திரத்தை அனுபவிக்காமலே சென்று விட்டாயே பாரதி, பாரதி, பாரதி. என் தேசத்தின் சொத்தை பாரதி, பாரதி, என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிறேன் பாரதி, திகைத்து நிற்கிறேன் பாரதி, பாரதி. இந்நிகழ்ச்சியை வழங்கியது காரைக்கால் சகரிகா கலைக்குழுவினர். அனைவருக்கும் நன்றி.